அரசியலமைப்பு தினத்தை ஒட்டி சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை காணலாம். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைகிறார். வணக்கம் சாமுவேல், விவரங்கள் என்ன? பத்மநாபன், இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தின் நாளான 75வது நாளை தற்போது கொண்டாடும் வகையில் இன்று அனைத்து துறை அதிகாரிகள் முன்பு உறுதிமொழியானது எடுக்கப்பட்டு வருகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாளில் அதன் வழிகாட்டும் விதமாக தற்போது அண்ணல் அம்பேத்கர் வழிகாட்டப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசின் 1949ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. இது 75ஆம் ஆண்டு இன்று கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் அனைத்து துறை அதிகாரிகள் முன்னிலும் இன்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் உறுதிமொழியானது ஏற்கப்பட்டது. இதில் அரசியலமைப்பு சட்டத்தை காக்க நாம் யாரும் ஒருமனதாய் உறுதிமொழி எடுப்போம் என அவர் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள தலைமை மாவட்ட ஆட்சியர் அலுவலர்கள், தற்பதிவாளர் அலுவலகங்கள் உள்ளிட்ட அனைத்து துறை தலைமை அலுவலகத்திலும் இன்று இந்த அரசியலமைப்பு தினத்தான இன்று உறுதிமொழியை ஏற்பார்கள் என முன்னதாகவே தமிழக முதல்வர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது தன்னாட்சி, தனியார் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் தமிழக முழுவதும் இன்று அரசியலமைப்பு சட்டத்தின் உறுதிமொழியானது ஏற்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்போது தலைமைச் செயலகத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னின்று அனைத்து துறை அதிகாரிகளும் தற்போது அமைச்சர்களும் இன்று இந்த உறுதிமொழியை ஏற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி சாமுவேல். இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இறையாண்மையையும் சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவனவும் அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய, பொருளியல், அரசியல் நீதி, எண்ணம், அதன் வெளியீடு, கோட்பாடு, சமய நம்பிக்கை, வழிபாடு இவற்றில் தன்னுரிமை, சமுதாய படிநிலை, வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை ஆகியவற்றை எய்திட செய்யவும் அவர்கள் அனைவரிடமே தனி மனிதனின் மாண்பு, நாட்டு மக்களின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தும் உடன்பிறப்புரிமையினை வளர்க்கவும் உள்ளார்ந்த உறுதியுடையவராய் இருப்போம்.